திராவிட அரசியலை மக்கள் ஆதரிச்சாங்க. ஏன்? ஜாதி, மதம், இனம், மொழி இல்லாமல் அனைத்து மக்களையும் மேலே கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தானே திராவிட அரசியல் முதல்ல தமிழகத்தில் கால் ஒன்றுனுச்சு. இன்றைக்கி அடித்தட்டில் கீழே இருக்கிற ஜாதி பிரிவில் யார் மேலே வந்திருக்காங்க? முக்கியமான போஸ்டிங்கில் வந்துட்டு கீழ் ஜாதியில் உள்ளவன் வந்துட்டு மேலே இருக்கான்னு காமிங்களேன். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். மேல் ஜாதியில் உள்ளவங்க மட்டும் எத்தனை பேர் மேலே போஸ்டிங்கில் இருக்காங்க? எங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஆளாக விட மாட்டேங்கிறாங்க, வளர விட மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஜாதி ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் ஒதுக்கப்படுறோம், புறக்கணிக்கப்படுறோம். உங்களுக்கு எதுக்கு ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? நீங்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு எதையும் பார்க்கவும் மாட்டீங்க, கண்டுக்கவும் மாட்டீங்க. ஆனால் போராடவாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு போய் எங்களை இழிச்சா வேலாட்டம் போராட மட்டும் விட்டுட்டு எங்களை கீழே வச்சு சில பேர் மட்டும் மேலே இருப்பாங்க. இதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், போராடுறதுக்கு வரணும். அப்படி தானே?